எசம்பாக்கர் இவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு பிரிந்து ஒரு தொடர் இயக்கத்தை தொடர்ந்து எடுத்துச் சென்று மேலும் சாதனைகள் மேல் சாதனைகள் என்பதாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே பதிவு செய்வதற்கு இருந்த எசம்பாக்கர் மறைவு என்பது நமக்கு இழப்பு என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா தொலைக்காட்சியில் காட்சி ஊடகங்கள்ல 20 ஆண்டுகளாக நான் தினசரி பணியாற்றுறேன்னு சொன்னா அதனுடைய தொடக்க புள்ளி எசம்பாக்கர். எடுத்து சொன்னார்களே நடைபயிற்சியிலே அந்த மெரினா கடற்கரையிலே வந்த பிறகு வரும்பொழுது பேசிக் கொண்டிருப்போம். அப்ப கபடி மாறம் கடையில் அங்க நொச்சிக்குப்பத்துல தினத்தந்தி தினகரன் இப்படி நாளேடுகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல கடாமுடான்னு எல்லாரையும் விமர்சன ரீதியாக நான் பேசுறேன். மாப்பிள்ள நீ அப்படியே டிவியில பேசலாம்டா அப்படின்னு என்னை ஊக்குவித்து கொண்டு போய் அவருடைய உற்ற நண்பனான தேவநாயகத்தை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறார். அறிமுகப்படுத்தி அவர்தான் முதல்ல பேர் வைக்கிறாரு செய்திகளும் நிஜங்களும் என்று தலைப்பில் நாளேடுகளுடைய செய்திகளை அலசுங்கள் என்பதாக. முதல்ல தேவநாயகனுடைய குரு காராஜாராமனுடைய தம்பி டாக்டர் காந்தராஜும் நானும் தான் தொடங்கினது. அதற்கு பிறகு பாக்கரே தொடங்கும் பொழுது ஈழ போராட்டம் பெரிய அளவுக்கு தீவிரமான காலம். ஈழ போராட்டத்தில் ஈழ தமிழர்களுக்காக என்னெல்லாம் சொல்லுவாங்க, அங்க ஈழத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல அங்கே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்கள் எல்லாம் தமிழர்கள் என்ற அடையாளத்துடன் முதல் இருந்தவர்கள் சிங்கள பேரினவாதத்தினுடைய முயற்சியில் அவர்கள் பிளவுபட்டு நின்ற ஒரு நிலை அங்கு உருவாச்சு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முஸ்லிம்கள் அனைவரும் ஈழ போராட்டத்தில் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக நின்றார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஏன்னா இடையில ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க, ஒரு பெரிய பொங்கு தமிழ்னு சொல்லி பேரணிய கிழக்கு மாவட்டத்தில் அங்க மட்டக்களப்புல அங்கிருந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் எனக்கு தொலைபேசியில் அழைச்சு பேராசிரியர் ஜவாஹர்லாட்ட கேளுங்க, அவர் ஒரு அறைகோல் விட்டா இங்க உள்ள முஸ்லீம்களை கொஞ்சம் பேரையாவது நம்ம ஈடுபடுத்திடலாம் அப்படின்னு சொல்ல நானும் இவர்கிட்ட பேச இப்பதானே இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் போய் பேசிட்டு வந்தேன், அவங்க இன்னும் இறங்குற மாதிரி இல்ல, உடனடியே இப்ப பேசி அவங்கள மாற்றுவது என்பது கடினமா இருக்கு என்ற செய்தியை சொன்னார். அந்த அளவுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம் என்று சொல்லி தமிழ்நாட்டிலும் இந்திய துணைக்கண்டத்திலும் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் வரும்பொழுது ஒரு பிப்ரவரி 4 சிங்களர்கள் அன்றுதான் நாட்டினுடைய விடுதலை நாள் என்பதாக கடைபிடிக்கிறாங்க. அதே நாள்ல இங்க பெரிய பேரணியை நடத்துங்கன்னு சொன்னோன்னா சென்னையில கடற்கரையில பேரணியை நடத்துறோம். ஸ்டூடெண்ட்ஸ் சௌரி எண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்றாரு, என்கிட்ட பேராசிரியர் சரஸ்வதியும் 2400 பேர் கலந்துட்டாங்க அந்த பேரணியில. 2400 பேரில் 2200 பேர் யார் தெரியுமா? முஸ்லீம் தமிழர்களும் மீனவ தமிழர்களும் தான். தமிழ்நாட்டில் உள்ளபடியே அதில் தமுமுகவும் சரி, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, இந்திய தௌஹீத் ஜமாத் எசம்பாக்கரும் சரி, அதற்கு பிறகு ஒவ்வொரு முஸ்லீம் அமைப்பும் ஏசிபி அவர்கள் பிஎஃப்ஐயும் சரி, எல்லாத்தையும் தாண்டி அப்பதான் கோடியா பசீர் என்னெல்லாம் கூட மாட்டியா நாங்க ஆவோம் எல்லாரும் கொடிகளுடன் வாருங்கன்னு அந்த அளவுக்கு வந்தாங்க. அதே மாதிரி மீனவர் பகுதியிலையும் நாங்க போய் நேரடியாக சொல்லும் பொழுது அவங்களும் பதாகைகளுடன் வந்தாங்க. ஈழத்தமிழருக்காக இங்கே இந்த அளவுக்கு பெரிய பேரணியை நடத்துவதில் முஸ்லீம் தமிழர்கள் பங்கு கொள்ளும் அளவுக்கு, அது மட்டும் இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் சரி, அதற்கு பிறகு கூட்டங்கள் நாடுகளும் தமிழ் அரசாங்கத்து கூட எல்எல்ஏ பில்டிங் நடக்கும். பேராசிரியர் ஜவஹர்லா பேசுவார் எம்எல்ஏயா இல்லையா, அங்கிருந்து ஆலிம் பாஷாவை அனுப்புவார் ஆம்பூர்ல இருந்து உருது அஸ்லாம் பாஷாவை. அப்ப உருது முஸ்லீம், ஆனால் தமிழருடன் இரண்டரை கலந்த தமிழ்நாட்டில் தமிழகத்துக்கு ஆதரவாக ஆகிறோம். இந்த அளவுக்கு தமிழர்களுக்காக உள்ள அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தியது தான் இங்க எடுத்து சொன்னாங்க.
செய்திகள் நிஜங்கள்ல பாக்கர் பயங்கரமா அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசும் பொழுது மக்கா அந்த ராஜபக்சே அப்படின்னு சொல்லும் பொழுது அலரும். நீ சைத்தான்னு சொல்ற மாதிரி அந்த நாட்டை பற்றி அது போய் சேரும். இன்னும் சொல்ல போனா பாக்கர் தொடர்பு உள்ளவரு அங்க கவுன்சிலரா வந்தாரு கொழும்புல, அவரு முழுமையாக ஈடுபட்டு ஷராப் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு. அதனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமூகத்துக்கு மீனவர்கள் சொன்னாங்க. மீனவர் சமூகத்துக்காக எவ்வளவு தூரம் ஈடுபட்டாரு. அதே மாதிரி பெண்களுடைய உரிமைகள் அதற்காக. இன்னும் சொல்ல போனா தௌஹீத் விவாதம் வந்த பிறகுதான் பெண்களும் தொழுகைக்கு வரலாம், பெண்களையும் ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு வருவது என்பது வந்து எங்களுக்கெல்லாம் பேருவகை மனித உரிமை தளத்தில் உள்ளவங்களுக்கு. இப்படியாக இன்னமும் சொல்ல போனால் எல்லாவற்றையும் தாண்டி எஸ்.எம். பாக்கருடைய பங்களிப்பு என்பது இங்க எடுத்து சொல்லும் பொழுது கூட முதல்ல அப்துல் சலாம் சொல்லும்போது சொன்னார், அன்றைக்கு காலத்துல புதிய தமிழகம் எப்படி வந்தது? கொடியங்குளம் ஒடுக்குமுறைக்கு எதிராக, காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு எதிராக எழுச்சி பெற்ற தேவேந்திர மக்களுடைய மாபெரும் எழுச்சியாக வந்துச்சு. அதுல இருந்து நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, முழுமையான கருவி போல இறங்கி செய்யும் பொழுது தமுமுக எஸ்.எம். பாக்கரைத்தான் அதற்காக ஒதுக்குறாங்க. போட்டா என்று ஒரு சட்டம் வந்து நமக்கெல்லாம் தெரியும், வாஜ்பாயி அத்வானி காலத்தில் கொண்டாந்தது. அதற்கு முன்னால் என்ன பண்றாருன்னா, அப்பொழுது கூட்டணியாக இருந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆண்டவங்க என்பதனால அப்பொழுது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் சொல்லி போட்டோ என்பதாக ஒன்றை இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதற்கு எதிராக 100 பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்று சொல்லி சட்டமன்றத்தில் போராடுறது மட்டுமில்லை கிருஷ்ணாமி, அதே மாதிரி போராடுன்னு சொல்லி போட்டு தென் மாவட்டங்கள் எல்லாம் ஒரே நாள்ல 3 பொதுக்கூட்டம் 4 பொதுக்கூட்டம் நடத்தினோம். முதல்ல பாக்கரும் நானும் பாக்கருடைய வண்டியில போவோம், போய் பேசுவோம், பேசிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவோம். அடுத்து பிவி பக்தர் அடுத்து பேசுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் 5000-7000 பேர் மக்கள் திரளுவாங்க. இப்படியாக ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டவிழ்த்து விட்டதில் ஊடகத்தின் மூலமாக ஒரு பக்கம், களத்திலே இன்னொரு பக்கம் என்பதாக உடன் பயணம் செய்த தோழன். அதனால நான் தோழருக்கு சொன்னேன், தோழருக்கு செவ்வணக்கம் என்பதாகத்தான் நான் எழுதினேன். அந்த அளவுக்கு இது வந்து அவரை இஸ்லாமியரா பிரிச்சு பார்க்கலாம் யாருமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு. அதே போல அதே போட்டோ சட்டத்தை எதிர்த்து பனகல் பார்க்கிலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு பெரிய பேரணி எடுக்கிறோம். 1000 பேர் பேராசிரியர் ஜவஹர்லாவும் பாக்கரை கூட்டு வராங்க, 1000 பேர் பெண்கள் இணைப்பு விஷயத்தில் கூட்டு வராங்க. இப்படியே 2000 பேர் கொண்டு போய் வைக்கிறோம். அதற்கு பிறகுதான் நீங்க இருந்த பாத்திமா பேய் அதை எழுதி போட்டு மேலிருந்து குடியரசுத் தலைவராக இருந்தது கே.ஆர். நாராயணன் என்பதனால திருப்பி அனுப்பியவுடன் அது செத்து போச்சு. அந்த சட்டமே, அந்த கருப்பு சட்டம் எல்லாம் வரலாறு. அப்போ எஸ்.எம். பாக்கருடைய பங்கு என்பது களத்திலே முதன்மை பங்காக இருந்தது என்பதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய செய்தி. அதனால் இங்க எல்லோருமே சொல்லிட்டாங்க, பல்வேறு விதமான பிரச்சனைகளிலும் ஈடுபட்டு எஸ்.எம். பாக்கர் இறங்கினார் என்பதுதான் அப்பொழுது இருந்து உள்ள வரலாறாக இருக்கிறது. பாக்கருடைய வரலாற்றில் இருந்து படிப்பினைகளை நாம் பெற்று நாம் எப்படி நியாயத்திற்காக வெளிப்படையா இருப்பாருங்க, எதைனாலும் யாரையும் தைரியமா பேசிடுவாருங்க, இது எல்லோரும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் எழுதும் பொழுது எழுதினேன், அதை பற்றி சொல்லும் பொழுது அவர் தேர்தல் அரசியலுக்கு செல்லாததினால் தான் சமரசமற்று அதிகமாக இருந்தார் போல அந்த அளவுக்கு. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தேர்தலிலும் யார் வீழ்த்தப்பட வேண்டுமோ அதற்கு எதிராக நிற்பது என்பதாக நின்றார் என்பதுதான் கடைசி கட்டமாக இன்றைய சூழலில் சைத்தானை எதிர்த்த என்ற அவருடைய முழக்கம் என்பது இன்று வரை பேசப்பட்டு வருகிறது, பதிவாகிவிட்டது வரலாற்றிலே. இப்படி பாக்கருடைய பங்களிப்பு என்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி என பேரரசுதான் பேசணும்னால அதிக பேச விரும்பல. ஆனாலும் இங்கு பதிவு செய்ய வேண்டியதே, பாக்கர் என்பது ஒரு சமரசமற்ற ஒரு போராளியினுடைய வரலாறு. பாக்கர் என்பது தனி மனிதன் அல்ல, எஸ்.எம். பாக்கர் என்பது ஒரு மாபெரும் வரலாறு. இதை தமுமுக எடுத்து நடத்துகிறது என்று சொன்னாங்க. 20 ஆண்டா களம் மாறி போனாலும் கருத்து மாறாத என்ற செய்தியெல்லாம் சொன்னாங்க. உள்ளபடியே தமுமுகவுடைய தொடக்கம் என்பதே இங்கு சபல் சொன்ன மாதிரி தடா எஸ்.எம். பாக்கரை விடுதலை செய் என்று ராஜாஜி சாலையில பேராசிரியர் ஜவஹர்லால் கூப்பிடுறாரு, என்ன வாங்க இப்படி ஒரு ஊரில் வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி பாரிமுனையை நோக்கி வர்றோம். அதுல தடா எஸ்.எம். பாக்கரை என விடுதலை செய் என்ற முழக்கத்தை வைத்துத்தான் அப்பொழுது வந்து நம்ம அனிபா வைத்திருந்த அந்த பெயரை எடுத்து பயன்படுத்தி முதல் பேரணி என்பதாக பாக்கருக்கு நடந்தது. பாக்கர் கூட அதில் சொன்னாப்ல,
என்ன என்னையும் மற்றவர்களையும் தடாக விடுதலை செய்ய சொல்லினு தடா பாக்கர் தான் அன்னைக்கு எங்களுக்கு முதன்மையாக. சோ எஸ்.எம். பாக்கர் சிறையில் இருக்கும் பொழுதும் தமுமுக தொடக்கம் அவர் போரில் தொடங்கியது. பிறகு தமுமுக வரலாறு என்பது தொடரும் பொழுது ஒவ்வொரு ஊராக போவதில் பேராசிரியர் ஜவஹர்லாலுடனும் பாக்கருடனும் நானும் பயணம் செய்தேன் என்பதுதான் ஷானவாஸ் சொல்லும் பொழுது நினைவு வருது. ஒரு பெரிய சோரொட்டி போடுறாங்க. அந்த சோரொட்டியில பேராசிரியர் ஜவஹர்லா முதல் பேரு, அடுத்து தடா எஸ்.எம். பாக்கர், அப்பெல்லாம் தடா எஸ்.எம். பாக்கர் தான் பேரு, மூன்றாவது டி.எஸ்.எஸ். மணி. அப்ப என்ன அர்த்தம்? முஸ்லிம்களுக்காக மட்டும் அல்ல என்றால் பொருள். என் பேர் ஏன் வரணும்? இதாவது மானுடத்திற்காக, மனித குலத்தினுடைய விடுதலைக்காக, மனித உரிமைக்காக என்பதுதான் என்னுடைய தொடக்கம் என்பது களத்தில் பணியாற்றினோம். அப்பொழுது அது நிறுவனமாயிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அது ஆலோசனை அவசியம் சொல்லிட்டாப்ல, அவர் அடையாளம் கண்டதே அந்த கூட்டத்தில் தான் 98 என்பதாக என்ற அளவுக்கு பணிகள் செய்து எஸ்.எம். பாக்கர் என்பது ஒரு இயக்கம். அதனால் நாம் அந்த இயக்கத்தை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீதிக்காக, நியாயத்திற்காக, தர்மத்திற்காக போர்க்களம் மட்டும்தான், போர் மட்டும்தான் என்ற சிந்தனை போக்கை தொடர்வோம். அது நிச்சயமாக வெற்றியை தவிர வேற எதையும் சந்திக்க முடியாது என்பது எஸ்.எம். பாக்கர் நினைவாக நாம் இங்கே பேசியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் ஒருங்கிணைப்பை, இந்த பரிமாற்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற பேரர் ஜவஹர்லால் அவர்களுடைய அந்த முயற்சி என்பது பெரிதும் பாராட்டத்தக்கது என்று சொல்லி நிறைவேறுகிறோம்.